ஹலோ லா லீடர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாட் அப்படின்னா என்ன, அதோட ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் டாட். A tort is a civil wrong that causes harm or loss to an individual, leading to the legal liability for the person who commits the wrongful act. ஒரு தனிநபரோட உரிமை மற்றும் அவருக்கு ஏற்படுற இழப்பீடை பற்றி சொல்கிறது தான் டாட். ஒரு பர்சன் ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ணுறாங்களோ அவங்கள தி டாட் ஃபீசர் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த பர்சன் ஹூ கமிட்ஸ் அ ராங்ஃபுல் ஆக்ட் இஸ் கால்ட் தி டாட் ஃபீசர். ஆல்சோ டாட்டில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ்க்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸஸ்க்கும் காம்பன்சேஷன் மூலியமாக அவங்க ரெமடிஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டாட். டாட் அப்படிங்கிறத ஒரு காமன் லான்னு சொல்கிறாங்க. காமன் லா அப்படின்னா இப்போது அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மெஜாரிட்டி இஷ்யூஸ் என்னென்ன சொசைட்டியில் நடக்குதோ அதுக்காக கோர்ட் மூலியமாக அன்ரிட்டன் லாஸ் கொண்டு வருவாங்க. அதுதான் காமன் லா. அண்ட் ஆல்சோ லா ஆஃப் டாட்ஸை ரோமன் லா அண்ட் இங்கிலீஷ் காமன் லாவில் இருந்து டிரைவ் பண்ணி அது நல்லா இருக்குங்கிற ரீசனுக்காக என்டையர் வேர்ல்ட்லேயும் டாட் லாவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேஜர் கான்செப்ட் என்னென்னா, விக்டிம்ஸ் யாரெல்லாம் சஃபர் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே காம்பன்சேட் பண்ணணும். டாட் அண்ட் கிரைம் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாட்டுங்கிறது சிவில் ராங், அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிட சொல்கிறது தான் டாட். ஆனால் கிரைமுங்கிறது பப்ளிக் ராங், ஒரு என்டையர் சொசைட்டிலையும் ஏற்படக்கூடிய கிரைம்ஸை சொல்கிறது தான் கிரைம். எப்பவுமே கேஸில் ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார், இன்னொருத்தர் யார் அவர் பாதிக்கப்படுத்தியிருக்காங்களோ அவங்களா இருப்பாங்க. அவங்க தான் கோர்ட்டில் கேஸ் சூட் ஃபைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாட்டில் சூட் ஃபைல் பண்ணுற பாதிக்கப்பட்ட பர்சனை நம்ம பிளெயின்டிஃப்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ யார் ஹார்ம் காஸ் பண்ணாங்களோ அவங்கள நம்ம டிஃபெண்டன்ட்னு சொல்லுவோம். அப்படியே பார்த்தோம்னா க்ரைமில் யார் பிரச்சனையை காஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம அக்யூஸ்ன்னு சொல்லுவோம். யார் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அவங்கள நம்ம ஸ்டேட் அப்படிங்கிற வேர்ட் மூலிமா டிஃபைன் பண்ணுவோம். ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் நேஷன். டாட்ஸில் பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு காம்பன்சேஷன் மூலிமா ரெமடிஸ் தருவாங்க. கிரைமில் தப்பு பண்ண அஃபெண்டருக்கு பனிஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபைனுமே கொடுப்பாங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப். டாட்ஸில் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ப்ராபபிலிட்டிக்கலாகவே இருந்தால் போதும். ஏன்னா அவங்க எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணணும். அதை எந்த ஒரு ரீசனபிள் டவுட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. ஆனால் க்ரைமில் அப்படி கிடையாது. பியாண்ட் ரீசனபிள் டவுட், எந்த ஒரு சந்தேகத்துக்கும் உள்ளாகாமல் எல்லா எவிடன்ஸையுமே அவங்க கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணணும்.